குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. இப்போ நம்ம ஈகோ கிளப்க்கு எப்படி வந்து கியூஆர் கோடு க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு க்ரோமில் ஓப்பன் பண்ணிவிட்டு கியூஆர் கோடு மங்கி அப்படின்னு டைப் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் யூஆர்எல் டெக்ஸ்ட் அப்படின்னு 2-3 டாபிக் இருக்குது. இதில் யூஆர்எல் அப்படிங்கிறது டைனமிக், டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக். இதில் ஸ்டாட்டிக் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு நெட் தேவையில்லை. யூஆர்எல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு நெட் தேவை. கியூஆர் கோடு ஓப்பன் பண்ண அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய அதில் கீழே வந்து லிங்க் ஓப்பன் ஆகும். இந்த லிங்க்கில் வந்து நம்ம ஏதாவது ஒரு லிங்க்கை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதை யூஆர்எல்லில் கட் காப்பி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா யூஆர்எல் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ண முடியும். இந்த யூஆர்எல் கோடு ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணணும் அந்த ஸ்கேனரை அப்படின்னா நமக்கு வந்து கியூஆர் கோடு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. அதே இது ஸ்டாட்டிக், அதாவது டெக்ஸ்ட் மூலமாக கியூஆர் கோடு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பிஎன்ஜியாக மாற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மாற்றினதுக்கப்புறம் ஒன்ஸ் மாற்றினதுக்கப்புறமா அதை இது பண்ணுறதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை, ஆஃப்லைன்லேயே நம்ம பண்ண முடியும். இப்போ இந்த லிங்க்கை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கலர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். எப்படி நம்மளோட கியூஆர் கோட் டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் கலராக இல்லை பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லோகோ இமேஜ் வந்து நமக்கு நிறைய இமேஜஸ் கீழேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் ஏதாவது வேணும்னா கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்கூலில் போய்ட்டு இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு மரத்தோட பேரை வந்து சயின்டிஃபிக் நேம் எடுக்கணும் அப்படின்னா அந்த மரத்தை நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2MBயில் மட்டும்தான் நம்ம இதில் சேவ் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருந்தால் சேவ் பண்ண முடியாது. இப்போ அதை கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கியூஆர் கோடோட டிசைன் எப்படி வேணும், பாடி ஷேப் எப்படி இருக்கணும், ஃப்ரேம் ஷேப் எப்படி இருக்கணும், ஐபால் ஷேப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பப்படி. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து க்ரியேட் கியூஆர் கோடு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ணிடலாம். இப்போ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் டவுன்லோட் பிஎன்ஜி அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த கியூஆர் கோடு வந்து பிஎன்ஜி ஃபைலாக சேவ் ஆயிரும். இதை நமக்கு வேணும்னா ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை லேமினேட் பண்ணி நம்மளோட ஸ்கூலில் இருக்கக்கூடிய மரத்தில் நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா நேம் போர்டு மாதிரி நம்ம மரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம எத்தனை மரங்கள் இருக்கோ அத்தனை மரங்களுக்கு அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது எது அப்படின்னா யூஆர்எல், அதாவது டைனமிக் கியூஆர் கோடு. இந்த கியூஆர் கோடுக்கு வந்து இன்டர்நெட் தேவை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட்டு கியூஆர் கோடு. இந்த டெக்ஸ்ட் கியூஆர் கோடுக்கு இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து வேர்ல்டு எர்த் டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். அப்போ அதை பற்றின ஏதாவது ஒரு டாபிக் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். அதை டைப் பண்ணதுக்கப்புறமா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எடிட் பண்ணியோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருந்தா கூட அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அதே போல் நமக்கு செட் கலர்ஸ் இருக்குது ஆப்ஷன். அந்த செட் கலர்ஸில் போய்ட்டு நம்ம கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆட் லோகோ இமேஜும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதில் கொடுத்துக்கலாம். இப்போ கலர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் கலர் என்ன இருக்குது, கலர் கிரேடியண்ட் என்ன வேணும், அப்புறம் கஸ்டம் ஐ கலர் என்ன இது கொடுத்துக்கலாம். இப்போ லீனியர் கிரேடியண்ட்டா இல்லைன்னா அதோட லைன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், கிரேடியண்ட்டாக இருக்கணுமா, என்ன வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலரும் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்மளோட கஸ்டம் இமேஜ், அந்த ஆட் லோகோ இமேஜ் எது வேணுமோ நம்ம கீழே இருக்கக்கூடிய அவங்களே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போகவும் நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு லோகோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு லோகோ அதில் பேஸ்ட் ஆயிரும். அடுத்தது நம்ம கீழே போயிட்டு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கஸ்டமைஸ் டிசைன் வந்து பாடி ஷேப் எப்படி இருக்கணும், ஐ ஃப்ரேம் ஷேப் எப்படி இருக்கணும், ஐபால் ஷேப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுவே க்ரியேட் ஆயிரும் நம்மளோட கியூஆர் கோடு. இப்போ நம்ம க்ரியேட் கியூஆர் கோடு கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். அந்த டவுன்லோடை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இல்லைனா பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைல் பண்ணிக்கலாம். இதுதான் கியூஆர் கோடோட ஸ்டாட்டிக் கியூஆர் கோடு டெக்ஸ்ட் மூலமாக நம்ம பண்ணுறது. இந்த டெக்ஸ்ட் மூலமாக கியூஆர் கோட் பண்ணதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன தேவை கிடையாது அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை கிடையாது. நம்ம டைரெக்டாக ஃபோனில் கியூஆர் கோடு ஸ்கேனரை கிளிக் பண்ணோன்னா அது ஆஃப்லைன்லேயே நம்மளால் ஓப்பன் பண்ணி அதோட டீட்டெயில்ஸை நம்மளால் பார்க்க முடியும். இது டெக்ஸ்ட் கியூஆர் கோடு. இந்த டெக்ஸ்ட் கியூஆர் கோடையும் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னா சேவ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஈகோ கிளப்பில் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஈகோ கிளப் எஜுகேஷன் government.in அப்படிங்கிறதுல போயிட்டு நம்ம வெப்சைட்டில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன வரும் அப்படின்னா லாகின் ஆப்ஷன் வரும்.
இந்த லாகின் ஆப்ஷனில் நம்மளோட ஸ்கூல் லாகின் போகணும். ஸ்கூல் லாகின் போகிறதுக்கு நம்ம ஸ்கூல் லாகின் கிளிக் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட யூடைஸ் கோடு நம்பர் கொடுக்கணும். நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஹெச்எம் நம்பருக்கு தான் அது லாகின் ஆகும். அந்த ஹெச்எம் நம்பரில் வந்து நம்ம லாகின் கொடுக்கும்போது ஓடிபி வந்து ஸ்கூல் மெயில் ஐடிக்கும் கிடைக்கும், அதே போல் ஹெச்எம் நம்பருக்கும் ஓடிபி கிடைக்கும். அந்த ஓடிபியை நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஸ்கூல் ரிஜிஸ்ட்ரேஷன் இதில் நம்ம ஓடிபியை வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறமா அதோட கேப்சாவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ண முடியும். இதில் லாகின் பண்ணதுக்கப்புறமா ஸ்கூலில் நிறைய ஆக்டிவிட்டீஸு ஒரு 7 தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 7 தீம்ஸ் ஆக்டிவிட்டீஸும் நம்மளோட ஸ்கூல் லெவலில் நம்ம கண்டக்ட் பண்ணணும். அப்படி கண்டக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஜியோ டேக் ஃபோட்டோ மட்டும்தான் அதில் அக்செப்ட் பண்ணிக்கும். அதோட எம்பி சைஸும் 1 எம்பி தான் இருக்கணும். அதே போல் வீடியோஸும் அதில் எம்பி சைஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான் அப்லோட் பண்ண முடியும். என்னென்ன ஈவெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் லாகின் ஆக்சஸ், ஈவெண்ட் இனிஷியேஷன், இது மாதிரி 6 ஸ்டெப்ஸில் இருக்குது. இப்போ நமக்கு வந்து அதுலேயே மேனுவலும் இருக்குது. அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த மேனுவலை நம்ம பிடிஎஃபாக கிளிக் பண்ணி அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இது பண்ணிக்கலாம். இதில் நிறைய பிளான்டேஷன் நம்ம வேர்ல்டு எர்த் டேக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பிளான்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லைனா காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லைனா ஒரு ட்ராமாவாக இருக்கலாம். எதுனாலும் நம்ம எடுக்கக்கூடியது எல்லா ஃபோட்டோஸுமே ஜியோ டேக் ஃபோட்டோஸில் மட்டும்தான் இருக்கணும். அதில் நம்ம ஸ்கூல் லாகினில் போயிட்டு ஈவெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி நிறைய என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈவெண்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ண நம்ம பண்ணது வந்து டிஸ்ப்ளே ஆகும். இந்த டிஸ்ப்ளேயில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய இங்கே பப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, குயிக் லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மேனுவல் கிளிக் பண்ணும்போது நமக்கு அதில் மேனுவல் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா லோட் ஆகுது. இந்த லோட் ஆகுறதில் நமக்கு வந்து 22 பேஜஸ் கிட்டே இருக்குது. இந்த 22 பேஜஸில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ஆக்டிவிட்டீஸை நம்ம பண்ண முடியும். இது நம்ம ஸ்கூல் லெவலில் மட்டும் இல்லாமல் நம்ம சோசியல் மீடியாலையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஹேஷ்டேக் மூலமாக என்னென்ன நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக நம்ம பிளான்டேஷன், அப்புறம் பிளாஸ்டிக் யூசேஜ் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் அடாப்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் எப்படி நம்ம பாசிபிலிட்டி கொண்டு வருது, இதை பற்றிலாம் நிறைய இந்த மேனுவலில் கொடுத்துருக்காங்க. அதையும் போயிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அதை ரீட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நம்ம அந்த நம்மளோட ஸ்கூல் லாகினில் போயிட்டு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஹெல்ப்லைனும் இருக்குது. தேங்க்யூ.